சினிமாவை முழுவதுமாக விட்டுவிட்டு அரசியலில் தீவிரம் காட்டி வருகிறார். 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற முனைப்போடு அதிரடியாக செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் தாவேகா 2வது மாநில மாநாட்டில் உரையாற்றிய பொழுது மதுரை மக்களின் உணர்வு பூர்வமான இயல்பை பாராட்டினார். மதுரை மண்ணில் கால் வைத்த தருணத்தில் இருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நினைத்துக் கொண்டேதான் இருந்தேன். அவருடன் பழகும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் என் அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துடன் நெருக்கமாக பழகும் பாக்கியம் கிடைத்தது என்று உணர்ச்சி ததும்ப பேசினார். கேப்டன் பற்றி அவர் பேசியது இணையம் முழுக்க ட்ரெண்டானது. விஜயின் பேச்சுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்தில் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் தம்பி என்கிற எண்ணத்தில் தான் பேசியிருக்கின்றார். அவர் எப்பொழுது விஜயகாந்தை அண்ணன் என்று சொன்னாரோ அவர் தம்பிதான், அவர் எங்க வீட்டு பையன்தான் என நான் எப்பொழுதுமே சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பல்வேறு படங்களில் விஜயகாந்தின் சின்ன வயது கதாபாத்திரத்தை விஜய் தான் செய்திருப்பார். எங்க வீட்டு பக்கத்தில் தான் அவருடைய வீடு. S.A. சந்திரசேகரும் விஜயகாந்துக்குமான உறவு 17 திரைப்படங்களில் இருந்திருக்கிறது. இன்னைக்கு நேற்று இந்த உறவு இல்ல. பல வருடமாக விஜயகாந்த் சினிமா துறையில் காலடி வைத்ததில் இருந்து அந்த நட்பு அப்படியே தொடர்கின்றது. விஜயின் கோட் படத்திற்கு கூட விஜயகாந்தின் AI பயன்படுத்தினார்கள். தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என நாங்கள் சொன்னோம் என்று கூறினார். இதனால் விஜய்க்கும் கேப்டன் குடும்பத்திற்கும் நல்ல நட்பு தற்பொழுது இருப்பது உறுதியாகியுள்ளது. 2026 தேர்தலில் விஜயுடன் தேமுதிக கூட்டணி வைக்க வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக தேமுதிக கட்சி ஏற்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.